ஹாய் மை சில குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா வேக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சுகர் வேக்சிங் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வேக்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட ஹேர் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படி வேரோடு பிடுங்கி எடுக்கிறது, அதுக்கு பேர் தான் வேக்சிங். ஓகேவா? ஸோ அது கேட்க கொஞ்சம் பயமாக இருக்கும், ஆனால் அது அவ்வளோ பெரிய ப்ராசஸில் இல்லை, கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ வேக்சிங்லேயே ரெண்டு இருக்குது, கெமிக்கல் வேக்சிங் இருக்குது, சுகர் வேக்சிங், ரெண்டுமே இருக்குது. ஓகேவா? இதில் இந்த கெமிக்கல் வேக்சிங் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கெமிக்கல் வேக்சிங் அப்படின்னா என்னென்னா, அந்த மெடிக்கல் ஷாப்லலாம் கொடுத்துருப்பாங்க, ஒரு வேக்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும், அதை வச்சு இப்படி இழுத்து எடுப்பாங்க. ஓகேவா? அதை கெமிக்கல் வேக்சின். ஸோ அது பண்ணுறப்போ என்னாகும், சுகர் வேக்சின் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கெமிக்கல் வேக்சின் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஸ்கின்னில் ரொம்ப ட்ரை ஆயிரும். நீங்கள் இப்படி ஃபுல்லாக இழுத்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னே அந்த இடத்துல வரன்னு ஆயிரும். ஆனால் அதுக்கப்புறம் அதில் கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் அதில் ப்ராப்ளம். ஓகேவா? சுகர் வேக்சிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது வந்து நம்ம வீட்டிலே செய்கிற ஹோம் ரெமெடி மாதிரி தான். ஓகேவா? ஸோ அது வந்து சுகரும் லெமனும் வச்சு வேக்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அதை ஸ்ட்ரிப் மாதிரி இழுத்து எடுக்கிறது. ஓகேவா? இது பேர் தான் சுகர் வேக்சின். ஸோ இந்த சுகர் வேக்சிங்கில் வந்து பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஐப்ரோ எடுக்கிறோம் இல்லையா, இந்த ஐப்ரோ எடுக்கிறதுல பாதி பெயின் இருக்கும். ஐப்ரோ எடுக்கிற பெயின் நமக்கு தெரியும். ஓகேவா? அதில் ஒரு பாதி தான் இருக்கும், பாதி விட கம்மியாக தான் இருக்கும். நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இழுக்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு பெயின் கம்மியாகும், அவ்வளோதான். ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும், ஏன்னா நிறைய பேர் ஷேவிங் பண்ணுவாங்க, ஹேர் ரிமூவ் பண்ண க்ரீம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட ரிசல்ட் பெயினை நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சுகர் வேக்சிங்கில் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, 28 டேஸ்க்கு வந்து நம்ம வேக்ஸ் பண்ணப்போ ஸ்கின் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். அது வந்து உங்களோட ஹேரை பொறுத்து இந்த டைமிங் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா? இதுவே நீங்கள் ஷேவிங் இல்லை அந்த ஹேர் ரிமூவல் க்ரீம் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஈஸி சல்லுன்னு எழுதிடலாம் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ்லேயே வந்து நம்ம ஹேர் வளர ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து வேக்சிங்க்கும் ஷேவிங்க்கும் இருக்குது டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக ஷேவிங் தான் பண்ணிட்டுருக்கேன், இல்லை ஹேர் ரிமூவ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து வேக்ஸ் பண்ண பயமாக இருக்குது, பெயினாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த வேக்சிங்கும் அந்த ஷேவிங் இல்லைனா அந்த க்ரீம் ஹேர் ரிமூவல் க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமும் உங்களுக்கு என்ன சொல்கிற ஷேவிங் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அது ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், வேக்சிங் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஹேர் வந்து அது ரூட்டோடு அப்படியே எடுத்துரும். ஓகேவா? நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா ஹேர் வந்து ரூட்டோட நமக்கு வெளியே வந்துடும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா திருப்பியும் வளர ஹேர் வந்து வீக் ஆயிரும். ஓகேவா? அது ரூட்டோட நம்ம எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த இடம் வந்து வீக் ஆயிரும். ஸோ அதனால் திருப்பி வளர ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக தின்னாயிரும். ஆல்ரெடி இருந்த ஹேரை விட ஒரு மாதிரி தெரியாத மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த பூனை முடின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆயிரும். இதுவே வந்து நீங்கள் ஷேவ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி கட் தான் பண்ணும். எப்பவுமே நம்ம ஹேர் ட்ரிம் பண்ணால் என்னாகும், நல்லா வளரும். அதே செடியெல்லாம் பாருங்கள், நல்லா நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக பொத வளரும். அதே மாதிரி தான் ஹேரும் வளரும் ஷேவ் பண்ணால். ஓகேவா? செகண்டு, இந்த வேக்சிங் இதே மாதிரி சொன்னலையா ஹேர் சாஃப்ட் ஆகும் அப்படின்னு, அதே மாதிரி இந்த வேக்சிங் வந்து நம்ம ரெகுலராக ஒரு 2 to 3 இயர்ஸ் அதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆக வந்து ஹேர் வளரதே ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? அந்த ஹேர் வீக் ஆகி ஹேர் வளரதே ஸ்டாப் ஆயிரும். அப்படி இல்லை ஹேர் நமக்கு அந்த இடத்துல இருக்கும், பட் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஆகும். ஓகேவா? இதுவே ஷேவ் பண்ணுறப்போ இன்னும் அடுத்த டைம் வளர்றப்போ திக்காக வளரும். ஓகேவா? அப்புறம் நம்ம வேக்சிங் பண்ணுறப்போ நம்ம ஸ்கின்னில் டெட் செல்ஸ் இருக்கு இல்லையா, டெட் செல்ஸ் இருந்தால் கூட அதை வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதை அப்படியே பீல் பண்ணுது இல்லையா, அதனால நமக்கு டெட் செல்ஸ் இருந்தால் அப்படியே எடுத்துரும். ஏன்னா நம்ம நார்மலாகவே வந்து டெட் செல்ஸ்க்கு வந்து பீலிங்கில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால வேக்சிங் பண்ணால் வந்து ஸ்கின்னை நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிடும். நீங்கள் வேக்ஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் தொட்டு பார்த்தா ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும், முன்னாடி இருந்த ஸ்கின்னை விட ஸ்மூத்தாக பிரைட்டாக இருக்கும். ஓகேவா? இதுவே நீங்கள் ஷேவ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இப்படி பண்ணுறோம். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு பிம்பிள் இருக்காது, என்ன ஆகும், இப்படி கட் ஆகும். என்ன சொல்கிறது, அந்த ஸ்கின்னே அப்படியே கட் ஆகி வரும். பட் அதில் இருக்க அந்த பஸ் இருக்குல்லையே அது வந்து ஃபுல்லாக வராது, அப்படியே கட் ஆயிரும். திருப்பி அந்த பஸ் இருக்கும், திருப்பி கொஞ்ச நாள் ஆக அந்த ஸ்கின் கட் ஆயிடுச்சுலேயே 2 to 3 டேஸில் அது வந்து காயமாக மாறிடும். ஓகேவா? இதுதான் இதுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட்டு. வேக்சிங் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும் ஸ்கின்னை நல்லா. இதுவே நீங்கள் ஷேவ் பண்ணிங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, குட்டி குட்டி காய மாதிரி ஆகும். இதே நீங்கள் லாங் டைம் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ஒரு மாதிரி தடிமனாக ஆயிரும். ஓகேவா? ஒரு மாதிரி ரஃப்பாக ஆயிரும். ஓகேவா? அண்ட் ரிசல்ட் வைஸ் பார்த்தாலும் வேக்சிங் தான் நமக்கு பெஸ்ட்டு. ஏன்னா வந்து அது ஒரு 4 வீக்ஸ் வரைக்கும் வந்து நமக்கு ரிசல்ட் இருக்கும். 4 வீக்ஸ் வரைக்குமே வந்து நமக்கு வேக்ஸ் பண்ணுறப்ப எந்த மாதிரி ஸ்கின் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். திருப்பி வந்து அந்த என்ன சொல்கிறது ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு 4 வீக்ஸ் எடுத்துக்கும். இதுவே வேக்சிங்னா ஷேவிங் அப்படின்னா நமக்கே தெரியும், ஷேவ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டு பார்த்தா என்னமோ ஒரு முள்ளுக்காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மாதிரியே இருக்கும், குத்துற மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து நல்லா டார்க்காகவும் வளரும். ஓகேவா? அதுக்கப்புறமா 2 to 3 டேஸ்க்கு ஒரு டைம் வந்து நம்ம ஷேவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா?
பெயின் வைஸ் பார்த்தா வேக்சிங் பெயின், ஷேவிங் அந்த க்ரீம் யூஸ் பண்ணுறது வந்து பெயின் கிடையாது தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வேக்சிங் பெயின்னாலுமே வந்து நீங்கள் அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பீல் ஆஃப் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நமக்கு பெயின் கம்மியாக இருக்கும். நம்ம பார்த்து ஒவ்வொரு ஹேராக வருதா அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெயின் இருக்க மாதிரி அது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸோ வச்சு சல்லுன்னு இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பெயினே இருக்காது. அண்டு என்ன சொல்கிறது, பெயினும் அதே மாதிரி ஹேரோட திக்னஸ் பொறுத்து பெயின் சேஞ்ச் ஆகும். இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் குட்டி ஹேர் தான் இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ்லலாம் வந்து ரொம்ப குட்டி ஹேர் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ பெயின் பெருசாக இருக்காது. இதுவே நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா அந்த மாதிரி அண்டர் ஆர்ம்ஸு இல்லை நம்மளோட ப்ரைவேட் பார்ட் அங்கெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹேர் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அது வர வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது டஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்போ நமக்கு பெயின், ப்ளீடிங் அதெல்லாம் வரும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேக்சிங் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எப்படி நம்ம சுகர் வேக்ஸ் வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த சுகர் வேக்சிங்க்கு வந்து கொஞ்சம் கெட்டியான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு சாம்பிள் செஞ்சு காட்டுறதுனால எனக்கு இதுவே ஜாஸ்தி தான். இதுக்கு வந்து 4 ஸ்பூன் சுகருக்கு வந்து கரெக்டாக 1 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா கன்சிஸ்டன்சி வர ரொம்ப லேட் ஆகும். அது கூட வந்து நான் 1/2 ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். 4 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் வாட்டர், 1/2 ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். இதே மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் கப்லேயும் உங்களுக்கு வந்து ஃபுல் பாடி வேக்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்பூனுக்கு பதிலாக கப் எடுத்துக்கோங்க. அப்போ 4 கப் சுகர் ஆட் பண்ணோம்னா 1 கப் வாட்டர், 1/2 கப் லெமன் ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து ரொம்ப சிம்மில் வச்சு மைல்டாக ஹீட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்ச நேரம் ஆனோடனே இதுவே நல்லா தண்ணி விட்டு ஒரு மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும். அந்த சுகர் எல்லாமே வந்து ஃபுல்லாக கரையிற அளவுக்கு நம்ம டைமிங் வச்சுக்கலாம். ஸோ அந்த சுகர் வந்து நல்லா கரையணும். அதை வந்து அதுக்கு மேலே நம்ம மறுபடியும் ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி மெரூன் கலராக மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் அந்த ஒயிட்லேயே இருக்கணும். அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகணும், அந்த மாதிரி இருக்கணும். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கணும், பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். ஏன்னா அது ஆறுனதுக்கப்புறமா வந்து திருப்பி அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி மாதிரி இருக்கணும். அது ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதை வந்து எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் என் காலில் அப்ளை பண்ணுறேன். 2 சைடுமே எனக்கு முடி இருக்குது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும், எந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக நான் அப்படி அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் அதை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் அது ஒட்டவே ஒட்டாது. அந்த மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறமா வந்து அந்த எட்ஜில் லைட்டாக தூக்கி விட்டுட்டு 2 கையில் பிடிச்சி ஒரே இதாக இழுத்துடணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்காமல் ஒரே இதாக எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி எடுத்தால் நமக்கு பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், எல்லா முடியுமே நமக்கு க்ளீனாக வந்துடுச்சு. இதுக்கும் எனக்கு காலில் வந்து கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும் முடி. அப்படி இருந்துமே வந்து அது நல்லா க்ளீனாகவே வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ முடி இருந்த மாதிரியே இல்லை, அவ்வளோ பர்ஃபெக்டாக ரிசல்ட் இருக்குது. ஸோ இந்த சைடுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இழுக்கிறீங்களோ அந்தளவுக்கு பெயினும் கம்மியாக இருக்கும். நமக்கு முடியும் வந்து க்ளீனாக வந்துடும் வேரோட. நம்ம மெதுவாக இழுக்க நிறைய முடி நமக்கு மிஸ் ஆகலாம். ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் கேர், இப்போ நான் வேக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு சுகர் வேக்ஸுக்கு வந்து ஸ்பெஷலாக எந்த கேருமே தேவையில்லை. நீட்டாக நீங்கள் வேக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா அது சுகர், லெமன் அதுதான் எக்ஸஸாக இருந்தால் இருக்கும். ஸோ அது வந்து வாட்டர்லேயே நமக்கு நீட்டாக க்ளீன் ஆகிடும். சோப்பு எதுவுமே பாடி வாஷ் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நான் நீட்டாக ஒரு வார்ம் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம லெமன் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, லெமனில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கெமிக்கல் நமக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வேக்ஸ் பண்ண அன்னைக்கு மட்டும் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். அது லைட்டாக ஹீட் பண்ணி அப்ளை பண்ணால் இன்னுமே நல்லது. ஸோ அவ்வளோதான். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு கோகனட் ஆயில் அப்ளை பண்ணால் போதும். இதுவே வந்து நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா, இந்த வந்து அண்டர் ஆர்ம்ஸ் இல்லை நம்மளோட ப்ரைவேட் ஏரியா அங்கெல்லாம் வேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு கேட்டால் நான் பண்ண வேண்டான்னு சொல்லுவேன். அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, அன்னைக்கு மட்டும் வேக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ரொம்ப ஹாட் வாட்டர் படாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இல்லையா, அதனால் ரொம்ப சூடான தண்ணி வந்து அங்கே படாமல் பார்த்துக்கணும். அவ்வளோதான். ஸோ இந்த சுகர் வேக்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த ஷேவிங்கு, க்ரீமு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப சுகர் வேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்டு என்ன சொல்கிறது, ஃபினிஷிங்கும் வந்து ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷிங்காக வருது. இந்த ஷேவ் பண்ணுறப்போ அப்போ அன்னைக்கு மட்டும் சாஃப்டாக இருக்கும். ஈவினிங்கே வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஃபீல் ஆகும் ஸ்கின். ஓகேவா? ஆனால் இதில் வந்து எனக்கு ரிசல்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்குது. 24 days அந்த மாதிரி தான் எனக்கு ஹேர் வளருது. ஸோ உங்கள் ஹேரை பொறுத்து அது வந்து திருப்பியும் ஒரு எப்போ ஹேர் க்ரோத் ஆகும் அப்படிங்கிறது உங்களோட ஹேர்
ஹேர் பொறுத்து அந்த டைம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதே மாதிரி வேறு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.